அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, இது ஒரு சிறப்பு காணொளி. அமெரிக்காவை பூர்ணத்துவத்தை கொண்டு வந்ததற்காக பாராட்டுவதா அல்லது அமெரிக்காவையும் சேர்த்து போர்க்குற்றவாளி என்று நிறுத்துவதா என்று பல ஆய்வுகள் வந்து கொண்டு இருக்கின்றன. அதில் ஐரோப்பாவில் இன்று வீதிகளில் எல்லாம் போராடுகின்ற மக்கள் இந்த கில்லிங் மிஷின் என்று சொல்லக்கூடிய தினமும் 100 பேரை கொலை செய்த அந்த இயந்திரத்தை இயக்கி கொண்டே இருந்தது அமெரிக்கா தான் என்று சொல்லுகிறார்கள். அதனால நாட் எ மீடியேட்டர் பட் எ பர்பட்ரேட்டர் ஆஃப் கில்லிங்ஸ். அவர் ஒரு நடுநிலையாளர் அல்ல, சமாதான பேச்சுவார்த்தையே ஒப்பந்தத்தை கொண்டு வந்தவர் அல்ல, காலம் முழுவதும் கொலை செய்வதற்கு உதவி செய்தவர் என்பதை மிக தெளிவான ஆதாரங்களோடு சொல்லுகிறார்கள். அமெரிக்கா எப்படி 8 நாடுகளை மிரட்டி 1948 இஸ்ரேலை ஐக்கிய நாடுகள் சபையில் உருவாக்கியது என்பதை நாம் தனி காணொலியாகவும் கட்டுரையாகவும் கடைசியில் வேர்கள் பதிப்பகத்தின் புத்தகமாகவும் வெளியிட்டிருக்கிறோம். அந்த நாள் தொட்டு அமெரிக்கா பல ஒப்பந்தங்களின் வழியாகவும் கோடிக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான கோடி டாலர்களை நியமித்து வருகிறது. 3.8 பில்லியன் டாலர்களை 2028 வரைக்கும் வருடந்தோறும் தருவோம் இஸ்ரேலிய இராணுவத்திற்காக என்பது ஒரு ஒப்பந்தம். இப்பொழுது அமெரிக்காவில் நடக்கின்ற போராட்டங்கள் பல இந்த ஒப்பந்தம் முடிவெட்ட பிறகு 5 காசு கூட, சல்லி காசு கூட இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடாது என்பதை முன்வைத்து போராடப்படுகிறது. இதில் இந்த கொலைகளை நித்தமும் 100 பேர் கொலை செய்யப்பட்டார்கள், 200 பேர் கொலை செய்யப்பட்டார்கள், தொடக்க காலத்தில் 300 400 என்று கொலை செய்யப்பட்டார்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு கணக்கை ஆய்வாளர்கள் வெளியிடுகிறார்கள். 2024 $17.9 பில்லியன் இன் டைரக்ட் எய்ட், நேரடியாக பணத்தை கொடுத்தார்கள். இந்த அளவும் இன்டைரக்ட் உதவி என்று சொன்னால் மறைமுகமான உதவி, அதாவது ஆயுதம், உணவுப் பொருட்கள், இப்படி கொடுத்த உதவிகள் 30 பில்லியன். மொத்தமாக 47.9 பில்லியன் டாலர்களை அமெரிக்கா கொடுத்திருக்கிறது. இந்த அமெரிக்கா கொடுத்த இந்த பணம் நாட் ஃப்ரம் த சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ், அமெரிக்காவினுடைய பட்ஜெட்டில் உபரியாக இருந்த பணத்தை எடுத்து கொடுத்து விட்டார்கள் என்பது அல்ல. அந்த அறிக்கையில் மிகவும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, அமெரிக்கர்களுடைய வரிப்பணத்தில் இருந்தால் இது கொடுக்கப்பட்டது. இந்த வரிப்பணத்தில் இருந்து கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு அமெரிக்கனிடமிருந்தும் $85 என்ற அளவில் தொடங்கி $165 வரைக்கும் ஒவ்வொரு அமெரிக்கனும் இந்த இஸ்ரேல் பணத்துக்கு, இஸ்ரேல் கொடுத்த உதவிக்கு, அமெரிக்கா கொடுத்த உதவிக்கு உதவி செய்து இருக்கிறார்கள். ஆக அமெரிக்காவினுடைய டாக்ஸ் மணி தான். அதை சொல்லிவிட்டு அந்த அறிக்கை சொல்லுகிறது, அமெரிக்கா அப்படி ஒன்றும் பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. அவர்கள் ஹெல்த் கேர் சர்வீஸை குறைத்தார்கள், அதாவது ஆரோக்கியத்திற்கான பட்ஜெட்டை குறைத்தார்கள். அமெரிக்காவில் கல்விக்கான நிதி ஒதுக்கீடை குறைத்தார்கள், ஆரோக்கியத்துக்கான நிதி ஒதுக்கீடை குறைத்தார்கள், கல்விக்கான நிதி ஒதுக்கீடை குறைத்தார்கள். ஹவுசிங் ஸ்டெபிலிட்டி, வீடு கட்டுவதற்கு வழங்கி கொண்டிருந்த மானியங்களையும் கடன்களையும் குறைத்தார்கள். என்வைரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன், அதாவது உலகம் முழுவதும் சுற்றுப்புற சூழ்நிலையில் பாதுகாக்கப்பட வேண்டும், ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுந்துடக்கூடாது என்றெல்லாம் கதை விடுவார்கள் அல்லவா. இதற்கெல்லாம் உள்ள பட்ஜெட்டை குறைத்துவிட்டு இஸ்ரேலுக்கு பணம் கொடுத்திருக்கிறது. ஆக நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொடுத்த பணம். இது அல்லாமல் டிப்ளமேட்டிக் உதவிகள், 6 முறை போர் நிறுத்தத்தை வீட்டோ பவரை பயன்படுத்தி தடுத்த நாடுதான் அமெரிக்கா என்ற பிணந்தின்னும் கழுகு ட்ரம்ப் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது ஒரு கேள்வி இந்த ஆய்வாளர்கள் வைக்கிறார்கள், ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. என்னவென்றால், ஹூ ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் தி ஃபாரின் பாலிசி? இஸ்ரேலுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பதால் பலனடைபவர்கள் யார்? அதாவது சர்ப்ளஸ் பணத்தில் இருந்து கொடுக்கல,
உபரியாக தன்னிடத்தில் இருந்த பணத்தில் இருந்து கொடுக்கவில்லை. 9 அமெரிக்கனும் $85 இருந்து $165 வரைக்கும் வரிப்பணமாக கொடுத்திருக்கிறான். இஸ்ரேலில் இராணுவ தளவாடங்களுக்கும் டு கீப் கில்லிங் இன் காசா, காசாவிலும் மேக்கரையிலும் தொடர்ந்து கொலை செய்வதற்கு, அந்த பிணங்களை குவிப்பதற்காக கொடுத்த பணம். அதுல யாருக்கு லாபம்னா, இந்த எக்ரிமெண்ட்ல ஒரு முக்கியமான கிளாஸ் என்னன்னா, ஆர்ம்ஸ் மஸ்ட் பி பர்ச்சேஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரம் அமெரிக்கன் கம்பெனிஸ். இஸ்ரேல் இராணுவ தளவாடங்களை அமெரிக்காவினுடைய இராணுவ கம்பெனிகளிடமிருந்து மட்டுமே வாங்க வேண்டும். such as Lockheed Martin, Boeing and Raytheon. சகோதரர்களே, 20 வருஷம் ஆப்கானிஸ்தானில் ஆக்கிரமிப்பை நடத்தினார்கள். 10 வருடம் ஈராக்கில் ஆக்கிரமிப்பை நடத்தினார்கள். அப்பொழுதெல்லாம் நான் பல கட்டுரைகளிலும் அப்பொழுது மேடைகளில் தினமும் பேசிக்கொண்டு, ஏறத்தாழ வாரத்திற்கு இருமுறையாவது தமிழகத்தின் வீதிகளிலே பேசிக்கொண்டிருந்தேன். அந்த உரைகளிலும் வைகரை வெளிச்சத்தில் வெளிவந்த கட்டுரைகளிலும் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த லாக்ஹீட் மார்டின் போன்ற இந்த கம்பெனிகள் எல்லாம் செனட்டர்கள் பணம் விதைக்கின்ற கம்பெனி. ஃபியூச்சர் ஃபார்வர்ட் என்ற வெளியீட்டு நிறுவனம் ஒரு உண்மையை நமக்கு சொன்னது. இவர்கள் போர்களுக்கு, உலகமெங்கும் போர் நடந்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் விடமாட்டார்கள். சும்மா இருந்த யுக்ரைனை பிடிச்சி நேட்டோவில் மெம்பர் ஆகும்னு சொல்லி அங்க ஒரு பெரிய படுகொலை நடந்து கொண்டு இருக்கிறது பாருங்கள். யார் செய்தால் என்ன, போகிற உயிர்கள் அப்பாய்களினுடைய உயிர்கள். அது ரஷ்யா, நமக்கு வேண்டிய ரஷ்யாவாக இருக்கலாம், அல்லது உக்ரைன் ரஷ்யாவிலே போக்கின்ற உயிர்களாக இருக்கலாம். ஆக இதற்கெல்லாம் பணம் கொடுப்பதும் ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற லாக்ஹீட் மார்டின், போயிங் அண்ட் ரத்தியன். ஆனா இந்த அறிக்கை தெளிவா என்ன சொல்லுன்னா, காசாவில் இருந்த படங்களால் லாபம் அடைந்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த நிறுவனங்கள். இவைகள் எல்லாம் அமெரிக்க அரசியல்வாதிகள், செனட்டர்களால் நடத்தப்படக்கூடிய கம்பெனிகள். இதைத்தான் ஃபியூச்சர் ஃபார்வர்டு என்ற வெளியீட்டு நிறுவனம் ஒரு பெரிய அறிக்கையில் குறிப்பிட்டதை நான் ஏற்கனவே பல மேடைகளிலும் கட்டுரைகளிலும் கோடிட்டு காட்டியிருக்கிறேன். தே நேஷனலைஸ்ட் ஆல் லாசஸ் அண்ட் பிரைவேட்டைஸ்ட் ஆல் ப்ராஃபிட்ஸ். எல்லா நஷ்டங்களிலும், போர்களிலே வருகின்ற நஷ்டங்கள் எல்லாம் அமெரிக்க அரசாங்கத்துக்கு. ஏன்னா அமெரிக்காவினுடைய டாக்ஸ் பேயர்ஸ் பணம் தான். அது லாபம் வந்தால் லாக்ஹீட் கம்பெனிக்கு, லாக்ஹீட் மார்டினுக்கும் மற்ற இதுக்கு லாபம் வந்தால் அரசியல்வாதிகள், தனியாருக்கு லாபம், நஷ்டம் அரசாங்கத்துக்கு என்றாக்கி விட்டார்கள். இத்தனைக்கு பிறகு அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்தில் இது ஒரு பெரிய விவாதமாக நடந்த அந்த விவாதத்தை வைத்துதான் இந்த ஃபியூச்சர் ஃபார்வர்டு என்ற வெளியீட்டு நிறுவனம் அந்த புத்தகத்தை வெளியிட்டது. ஆக நம்ம அமெரிக்கா மீடியேட்டர் காப்பாத்திட்டான். இப்போ ஹமாஸ் போன்ற போராளிகள் குழுக்கள் கூட நன்றி சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டாங்க, அது வேற விவகாரம். ஆனால் அமெரிக்கா உண்மையிலேயே ஒரு போர் குற்றவாளி என்பது இன்று உலகம் முழுவதும் இது போன்ற அறிக்கைகள் வழியாக தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. இவற்றை தொடர்ந்து மக்கள் மத்தியில் வைத்து கொண்டு இருக்க வேண்டும். அமெரிக்காவினுடைய உண்மை முகத்தை வெளியே காட்டி ஆக வேண்டும். அது என்னவோ, அது நினைச்சா போர் அர்த்தம், அது நினைச்சா மனித பிணங்களை கொல்லும் என்பது மட்டுமல்ல, அது பல பில்லியன் டாலர்களை அமெரிக்காவினுடைய டாக்ஸ் பேஸ் பண்ணும். இப்போ எல்லாம் அமெரிக்கன் அதை உணர்றான். இஸ்ரேல மாதிரி பொய்யை கேட்டுக்கிட்டு, இஸ்ரேலிஸ மாதிரி பொய்யை கேட்டுக்கிட்டு அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கவில்லை. அவர்கள் போராடுகிறார்கள். எங்க பணத்தை கொடுக்காத, செனட்ல பேசுறாங்க, வீதிகளிலே போராடுகிறார்கள். ஆக அமெரிக்கா இஸ் நாட் எ சேவியர் பட் எ கில்லர் என்பது போய் சேர வேண்டும் மக்களுக்கு. இணைந்திருங்கள். இது போன்ற ஆய்வு அறிக்கைகளை தருகிறோம். வாழ்கிறதவா நாள்